இது வரைக்கும் திரும்பி வர சொல்லுங்க. பாலை கிறிஸ்துவரன் வாங்க ஆளுக்கு டீ குடிக்கலாம். இதோட கோயிலுக்கு தான் அங்கே பாருங்க எல்லாம் வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கான்னு பாருங்கள். பெரியபாளையம் பாளையத்தம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம். ஒரு கோயிலுக்கு போய் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போகிற வழியில் என்னென்னலாம் நடக்குதுன்னு வீடியோவில் பார்ப்போம். வாங்க கோயிலுக்கு கிளம்பலாம். இருக்குல்ல இந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். காலையில் மதியானம் ஒரு 12:30 மணிக்கு கிளம்புனா 12:45 இருக்குமா. இப்போ 3 மணியாக போகுது. இப்போ இன்னமும் நெய்வேலியே வரல. இப்போதான் நெய்வேலி வரப்போகிறதுனால நான் சாப்பிட கூட இல்லை. கடையை பார்த்துக்கிட்டே வரோம் சாப்பிட்றதுக்கு. அது 5 மணி ஆகுது. கோயிலுக்கு தான் போகிறோம், பெரியபாளையம் போகிறோம் கோயிலுக்கு. அங்கே போகிறதுக்கு ஒரு 8 மணியா இல்லை 9 மணி ஆகிடும் போல இருக்குது. இப்போ போகிற வழியில் என்னென்ன பாருங்க. அரி ஒளிகிறான். அரி ஒளிஞ்சிக்கிட்டான். சாப்பிடவே இல்லை, சாப்பாடே வாங்கி தரல. மணி எத்தனை மணி? 3 மணி ஆகுது. 3 மணிக்கு தானே நம்ம டெய்லி சாப்பிடுவோம். இருந்தாலும் வெளியில் கிளம்பையில பசி. அரி வந்துட்டான். சரிங்க வா, இங்கே வா. என்ன பேசு? நீ தானே பேசுகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயாவது சாப்பிடுவோம். சாப்பிட மழை வர மாதிரி இருக்குது. காரைக்கால்லையும் தான் மழை பெய்யுது, எல்லா இடத்துலையுமே மழை பெய்யுது. ஆமாம், கடை வருதான்னு பாருங்கள். இந்த கடை சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பழம், பன்ருட்டியில் முந்திரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. முந்திரி விற்கிட்டு பன்ருட்டி. இந்த பன்ருட்டியில் நிறைய இடத்துல முந்திரி விற்கிறாங்க. இந்த வறுத்த முந்திரி இருக்கு. வாங்கிட்டு வரட்டும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்த முந்திரி 110 ரூபாயாம். 150 கிராம் இருக்கும். 150 கிராம். இது 100 ரூபாயாம். ரெண்டுமே 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். இதை சாப்பிட்டுக்கிட்டே போகலான்னு. இந்த சரி என்ன பாரு, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். வறுத்த முந்திரி நல்லா இருக்கா? உரைக்கிதாடா? ஆ, நல்லா இருக்கு. 150 கிராமும் 100 ரூபா. இல்லை சரி, எனக்கும் கொடு. நீ மட்டும் சாப்பிட்ற. நல்லா இருக்கு, சூப்பரா. என் அப்பாவுக்கும் விட்றா. இந்தாங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. மசாலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சோறு வாங்கி தராமல் முந்திரி ஏதோ வாங்கி கொடுத்தாங்களே, போதும் போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக 4:30 மணிக்கு டீ குடிக்கலான்னு இருந்தோம். சாப்பிடல. முந்திரி கொய்யாப்பழம் எல்லாம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு இப்போ டீ குடிக்கலான்னு இருந்தோம். இறங்க போது கடைக்கு போகிறோம். வாங்க ஆளுக்கு டீ குடிக்கலாம். இதோட கோயிலுக்கு தான். வா மது வா. இங்கே இருக்கு டீ கடை. டீ குடிக்கலாம். அரே வாடா, வாரி டீ குடிக்கலாம். வா வாரி வாடா. வேணாமா டீ? சரி படுத்துக்க, கார்லேயே படுத்துக்க. நீங்கள் வரலையா கார் டீ குடிக்க? வாங்க வாரி, சும்மாவாது வா. சரி இறங்குற மாதிரி இறங்கி வரா. டீ ஃப்ரெண்ட்ஸ். திண்டிவனத்துக்கிட்ட டீ குடிக்கலான்னு பாடினாங்க பாருங்கள். மல்லிகைப்பூ தோட்டம், நிறையா பூ பறிக்கிறாங்க. நிறைய இருக்குது. ஒரு வயல் ஃபுல்லாக போட்டிருக்காங்க மல்லிகைப்பூ செடி. ஆமாம், இப்போ தான் பறிச்சிட்ருக்காங்க.
பறித்து மூட்டை மூட்டையாக கட்டி பூக்கடைக்கு ஊற்றுருவாங்க எடை போட்டு. திண்டிவனம் கிட்ட அதான் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்க. ஃபுல்லாக வீடெல்லாம் இருக்குது. மெயின் ரோடு தான். டீ குடிக்கலாம் போமா. போகலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் டீ குடித்தோம். அடுத்து எங்கே நிப்பாட்டுறோன்னு பார்ப்போம். போகலாம் வாங்க. அங்கே பாருங்க எல்லாம் வாசல்லே உட்காந்துருக்காங்க. ஆமா அது மட்டும் போயிட்டு இருக்குன்னா ஆடையா போகுது. ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கு. எவ்வளோ பெருசு காலியா இருக்குல்ல. காலியாக ட்ரெயின்லேயே வந்தேன். அவ்வளோவே இருக்கும். அங்கே ஒரு கூட்டத்தை பாரு. கூட்டம் நிறைய இருக்கா? எல்லாரும் வெளியில உட்காந்துருக்காங்க. உட்காரே இடம் இல்லை. அவ்வளோதான் முடிஞ்சு ட்ரெயின். ஆமாம் ட்ரெயினோட ஸ்பீடாக போயேன். ஆமாம் ஏத்தாப்புல ரோட்டில் ட்ரெயினோட ஸ்பீடாக அது மாதிரி தனியாக ஒரு ரோடு போட்டு வச்சாங்கன்னா நம்ம போகலாம். ரெண்டாலயம் மட்டும். ஆமாம் ட்ரெயின் முடிஞ்சிடுச்சு. நேராக தான் போங்க. ரெண்டாயி போகிற மாதிரி இருக்கு பாரு. நேரம் தான். இந்த கோயில தான் நான் ஒரு வாட்டி காணா போயிட்டேன். நான் தான் ஆமாம். யார் ரெண்டு பேரும்? ஆமாம். அவர் என்ன செய்யறது? பவானியம்மன் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு. பக்தர்கள் தங்கள் நகை, பணம், ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி இதில் திரும்புதுப்பா. திரும்பிடுவோமா? திரும்புதா? கடலூரா? பாகூர் ரோட்டுன்னு திரும்புது. அதில் திரும்புகிறாங்க. நேராக லொக்கேஷன் தான் நேராக போங்க. இப்படியே மாற்றி மாற்றி லொக்கேஷனை மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். அதுலேயே நேரம் ஆகிடுச்சு. தான் ஊருக்கு போயிட்டுருக்கோம். சனிக்கிழமை வந்தால் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆகிடுச்சு. இந்த ரோடு மாதிரி தான் போன இருக்கு. இல்லை அப்புறம் அதில் அப்படி என்ன காமிக்குது? இது வேறு எங்கேயோ போகுது பிறகு. அது காமிக்கிற ரூட்லேயே போங்க. இல்லை கொஞ்சம் தூரம் வந்து இதில் தான் திரும்பின மாதிரி எனக்கு ஞாபகம் பைபாஸ். வீட்டில் போய் பார்ப்போம். இப்போ அந்த நெட்டில் போட்டு அங்கங்கே டவர் இல்லாமல் நாங்கள் படாத பாடுபட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம் தெரிஞ்சு. ஆமாம் அதுதான் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சுற்ற விட்ருக்க. எத்தனை கிலோமீட்டர் சுற்றி இருக்கோம்? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோம். காருக்கு ரொம்ப நன்றி முதல்ல. ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருக்கோம். கார் டிரைவருக்கும் ரொம்ப நன்றி பத்திரமா கொண்டாந்து சேர்த்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வீடு இந்த இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து வீட்டுக்குள்ளே போய் முடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். மணி வந்து 6:30 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சனிக்கிழமை போனோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆகிடுச்சு. அம்மாதே வா அது பாருங்கள். இப்போ தான் வந்தோம் வீட்டுக்குள்ளேயே. எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் சொல்லு. பாய் எல்லாருக்கும் பாய். வெளியில் நிற்கிறோம்.
நான் உள்ளே வரல. பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.